ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீம் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். அது பாருங்கள், அதே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். அந்த படத்தில் வரும் இல்லையா, அதே ஸ்ட்ரீட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். ஸோ மற்ற நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா, மிஸ்டர் தமிழெல்லாம் ரொம்ப பெரிய சேனலில் எனக்கு கம்பேர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். எல்லோரும் ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. இப்போ என்னோட மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துக்கே போய் நான் ரிவ்யூ பண்ணுவேன் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த இடத்துக்கே நான் போய் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட எடிட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏஐலாம் யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 100% நேச்சுரலாக தான் பண்ணுறோம். நிறைய எஃபோர்ட்லாம் போட்டு நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, இப்போ வாங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எடுத்தோடனே வந்து ஒரு கப்பல் ஒருத்தங்க வராங்க, ஒரு பெரிய பங்களா ஒன்று வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் மூவியோடைய அந்த இது ஸ்டாப் மூவி பற்றி நம்மளுக்கு தெரியல. அந்த ஸ்டாப் மூவியோட போஸ்டர்லாம் இங்கே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா, அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஃபேன் பேஸில் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து வச்சிருப்பார், செட் பண்ணி வச்சிருப்பார். இப்போ இவர் உள்ளே போவார் பாருங்களேன், செத்து போன இடங்களை மார்க் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அது நிறைய டெக்னாலஜிக்கலான ஹவுஸ். அது வந்து இந்த லேடி போய் பார்ப்பாங்க பாருங்களேன், டக்குன்னு பார்த்தாக்க அந்த கோஸ்ட் ஃபேஸ் இருக்கும். என்னடா ஐயோ கோஸ்ட் ஃபேஸ் இது, ஐயோ யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லும் பாருங்களேன். அந்த ஹஸ்பண்ட் வந்து இவர் என்ன பண்ணுவார், மேலே போயிட்டு கூட்டு போய் பார்த்தாக்க அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே செம்ம சர்ப்ரைஸுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் அனிமேட்ரானிக் ஒரு பொம்மை. அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ், நம்மளோட ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வந்து அது அப்படியே வந்து ஃபாலோ பண்ண வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு இது காட்டும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்க்ரீம் இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது மேலே என்ன நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது, சடனாக அந்த இடத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலகாரம் வந்து வரான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துலேருந்து கொலகாரம் வரான். இவங்க ரெண்டு பேரும் வந்து போட்டு தள்ளிடுறான். இதோட வந்து பார்த்திங்கன்னா மூவி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டோரி வராங்க. அந்த மெயின் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிட்னி இருக்காங்க இல்லையா, ஸோ சிட்னிக்கு வந்து இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாட்டம். ஸோ அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட இவங்க வந்து பழகிறது வந்து பிடிக்கல வந்து பார்த்திங்கன்னா. இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான முதலாக இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து போலீஸாக இருக்கார் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செத்து போன அந்த ஸ்டூ கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா கால் வருது வந்து பார்த்திங்கன்னா. என்னடா அது செத்து போன ஆள்கிட்டேருந்து கால் வருது. ஸோ இப்போ தான் ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஸோ இது ஏஐ தான் இருக்கும், இது யார் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்னியோட டாக்டர் வந்து டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காலேஜ் ட்ராமா வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த காலேஜ் ஹைஸ்கூல் ட்ராமா ஒன்று பண்ணுவாங்க. அந்த ட்ராமாவுக்கு வந்து இவங்க போவாங்க பாருங்களேன். அந்த ட்ராமா பண்ணுற இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள்கிட்ட வந்து ஃபோன் வரும், அந்த ஸ்டூ கிட்ட வந்து அது வீடியோ கால் வரும் வந்து பார்த்திங்கன்னா. உடனே இவங்க சிட்னி என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கிளம்பி போவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து மர்டர் பண்ணிடுவாங்க வந்து பார்த்திங்கன்னா. டாட்டமுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை வந்து மர்டர் பண்ணிடுவாங்க. இப்போ சீரியஸ்னஸ் புரிஞ்சிடும், அது வந்து ஒரு ப்ராங்க் கால் கிடையாது, அது வந்து ஒரு சீரியஸான கால். அந்த ஸ்டூன்ற ஆள் வந்து எங்கேருந்து கால் பண்ணுறான், வந்து எப்படி இது பண்ணுறான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அது சம்மந்தமாக ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக, நான் வீட்டில் வந்து எல்லாம் ப்ரொடக்ஷனும் இருக்குது வந்து, ஸோ வீட்டில் வந்து அவன் வந்து வரமாட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்துடும். அந்த சடனாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. சடனாக அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் இந்த சீன்லங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வால்குள்ளே போயிட்டு அவங்க வெளில போகிற மாதிரி ஒரு வே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த மூவியில் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கோஸ்ட் ஃபேஸ் கில்லர் எவனா ஒருத்தன் கிளம்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நாளாக இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் கில்லர் வரலாம், நம்ம பொண்ணுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு வே மட்டும் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா. இப்போ அந்த வேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து போகிறாங்க. வேக்குள்ளே வந்து இவங்க போகும்போது இவங்க வந்து கத்தி எடுத்து ஒரு இடமா வந்து இவங்க வந்து குத்துறான் பாருங்களேன். அந்த வாழை கிழிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கத்தி வந்து அவங்களை வந்து கிட்டத்தட்ட ரீச் பண்ணுற மாதிரி வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிட்னியோட கையை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹர்ட் பண்ணிடுது. வந்து அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன், பயங்கர இதுவாக இருக்கும், நர்வஸாக இருக்கும். அப்படியே வந்து என்ன சொல்லுது, இந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு நம்மளை வந்து வர வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி வெளில வருவாங்க. வெளில வந்ததுக்கப்புறமா இந்த கில்லர் கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கில்லர் இவங்க வந்து கொல்ல வர மாதிரி வருவாங்க பாருங்க. அந்த சீன்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும். சடனாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அப்போ ஒரு கார் வந்து இவங்களை வந்து அப்படியே இந்த கில்லர் வந்து அப்படியே இடிச்சு தள்ளிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து போயிடும் வந்து பார்த்திங்கன்னா. அந்த கில்லர் வந்து செத்துருவான் வந்து பார்த்திங்கன்னா. அது யார் அந்த காரில் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா கேர்ள் இருக்காங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டர். ஸோ அவங்க டீமோட வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் பார்ட்டில் அந்த 2022-23 வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் வந்து வந்துடுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா செத்து போனவங்க அன்மாஸ் பண்ணுவாங்க. பார்த்தா அவங்களுக்கு இவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. இவன் ஏன்டா நம்மளை வந்து பண்ணுறான், சரி இதெல்லாம் முடிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், நல்லா தெரியும், அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இதோட முடிகிற விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மோர் தென் ஒன் கில்லர்ஸ் இருப்பாங்க. அது வந்து யாருன்றது நம்ம என்ன கனெக்ஷன்றது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா. இப்போ அடுத்தடுத்து கொலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. இதே பாணியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. இது யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றதான் வந்து
மீதி ஸ்டோரி. இதுக்கு மேலே நான் சொன்னால் நல்லா இருக்காதுங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா. சும்மா பின்னி எடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலக்கியிருக்காங்க. ஹோப் இந்த லொக்கேஷனு இந்த எடிட்டிங்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேட் மோர் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் இது பண்ணுறாங்களோ அந்த லொக்கேஷனுக்கே போய்ட்டு அந்த கேரக்டர்ஸ் அந்த பாருங்கள், அந்த பக்கத்தில் வந்து நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃபேஸ் கில்லரே இருக்கார் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.